ஃபோனிக்ஸ் vs ஃபனட்டிக்ஸ். ஃபோனிக்ஸ் வேறு ஃபோனட்டிக்ஸ் வேறு ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். சரியா? ஃபோனட்டிக்ஸ்ங்கிறது தமிழ் கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்ட தமிழ் எழுத்து கூட்டக்கூடிய சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதை இங்கிலீஷில் அப்ளை பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்க, இது வேணா என்ன சொல்கிறேன்னா பாருங்க, இது தனியாக பிக்கு ஹிட்டு அப்படி எழுத்து கூட்டி படிச்சு எங்கே இருந்தது கேட் சரியா. சப்போஸ் பிஓடின்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஊ இட்டு சூப்பர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை நான் சொல்லி தந்துட்டேன், இதை நீ படின்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ் வந்து கேட்டேன், நீங்கள் தான் ஸ்பெல்லிங் சொல்லணும், நீங்கள் தான் உச்சரிப்பும் சொல்லணும். அப்போ என்ன சொல்லிடலாம் நீங்கள் இதை வந்து ஸோ எல்லா டிக்ஷனரிஸ்லையும் உங்களுக்கு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, கூடவே உச்சரிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, இது ஸ்பெல்லிங் தெரியுது, ரைட்டு, ஏபிசி தெரிஞ்சா இது தெரியாது, கரெக்டா? அதுதான் மோனிக்ஸ் என்ன பண்ணுறோம், முதல்ல இதை சொல்லி தந்துடும், இந்த சிம்பிள்ஸ் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி தந்துடும். சரிங்களா? ஆக இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து டிக்ஷனரி இருக்கிற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவங்க இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய வார்த்தையாக இருந்தாலும் சரி எழுத்துக்கூட்டி, ஏன்னா தமிழ் தெரியுது, எழுத்துக்கூட்டுற சிஸ்டம் தெரியுது. அப்போ எழுத்துக்கூட்டுற சிஸ்டத்தை பயன்படுத்தி எப்படி எழுத்துக்கூட்ட முடியாத லாங்குவேஜை கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபோனட்டிக்ஸ். சரிங்களா? ஒரு கிளாரிட்டி வந்துச்சா? ரைட். இப்போ நம்ம அந்த ஃபோனட்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய, குறிப்பாக தாய் தமிழ் பள்ளியினுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த போர்டில் வந்து எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா, இதில் என்ன எழுதியிருக்குதுன்னு இப்போ நம்ம பசங்க படிக்க போகிறாங்க. இவங்க வந்து யாழினி தாய் தமிழ் ஸ்கூலில் 7வது படிக்கிறா. இந்த சமயம் வந்து சர்வேஷ் 7வது, கார்த்தி 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு இருக்கா சர்மிதா, அடுத்ததில் கலந்துக்குவாங்க, அந்த பொண்ணும் 7வது படிக்கிறாங்க. இவங்க 4 பேருமே தாய் தமிழ் பள்ளியில் வந்து மாணவர்கள். சரிங்களா? படிக்கணும். 6 fat men stopped. That bus is full. Tim H. Dance bag. Dance bag. This dog gets cat's mate. Mad. Bring back 10 cups. Tom picked up 12 books. What bad luck. Ken pushed Sam's truck. இப்போ எதனால இவங்க வந்து இதை எழுதி இதை படிச்சு பார்க்குறாங்க, என்ன நோக்கம்? தமிழ் மாதிரியே படிக்கிறதுக்கு. எப்படி தமிழில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, உயிரெழுத்து மெய்யெழுத்து கூட்டினா உயர்மெய் எழுத்து வருது இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷும் நம்ம அப்படி பிரிச்சிட்டோம். உயிரெழுத்துக்கள் தனியாகவும் மெய்யெழுத்து தனியாகவும் பிரித்து, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சவுண்ட்ஸு, லெட்டர்ஸ் இல்லை. ஏன்னா ஸ்பெல்லிங் வந்து யூனிஃபார்மாக இல்லைங்கிறதுனால தான் நம்ம சவுண்ட்ஸுக்கு போயிட்டோம். அப்போ சவுண்ட்ஸில் வொவல் சவுண்டு தனியாகவும் கான்சோனன்ட் சவுண்ட் தனியாகவும் பிரித்து தமிழ் மாதிரி இங்கிலீஷை எடுத்து கூட்டி படிக்க வச்சோம். சரிங்களா? இப்போ இது இவங்க படிக்கிறாங்க அப்படின்னா இது பாருங்க, இஸ்ஸு எல்லாமே வந்து ஒன்று கான்சனண்டாக இருக்கும், இல்லைன்னா வொவல் சவுண்டாக இருக்கும். அப்போ சிஸ் இ இது ரெண்டையும் கூட்டினா சி, இக்கு இஸ்ஸு ஸோ சி சிக்ஸ் சிக்ஸ். இதில் ஸ்பெல்லிங் நீங்கள் பார்க்கக்கூடாது, இது ஸ்பெல்லிங் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எழுதியிருக்கிறது வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் ஆஃப் இல்லை சிம்பிள்ஸ். சரி, எந்த லாங்குவேஜ் சிம்பிள் இல்லை இல்லை மறுபடியும் இது சிம்பிள்னால லாங்குவேஜ் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கிலீஷ்னால ஏன் தோணுதுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், தமிழ் தவிர, அதனால. சரி, ஃப்ரெஞ்சில் இது இல்லைங்கிறீங்களா, ஜெர்மனில் இருக்கலாம் இல்லையா, அதனால இது எதுவுமே இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இல்லை, ஆனால் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சிம்பிள்ஸ் சூஸ் பண்ணும்போது எது நிறையா லாங்குவேஜஸ் இருக்குதோ அதை சூஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கவனிக்க வேண்டியது இது இங்கிலீஷ் இல்லை. சரிங்களா? அப்புறம் இதை வந்து எதை குறிக்குது, சவுண்ட்ஸை குறிக்குது, லெட்டர்ஸ் இல்லை. அப்படின்னா இப்போ
6 அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ்? இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்கிறத கேட்குறேன். இங்கிலீஷ் இல்லை, இது வந்து சவுண்டு. 6 அப்படிங்கிற ஒரு சவுண்டு. சரியா? சரி, இப்போ ஆ ஆ இது என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷா? கரெக்டுங்களா? அப்போ சவுண்டுக்கு லாங்குவேஜ் கிடையாது. ரைட்டா? ஆக இப்போ இங்கே எழுதிக்கிறது வந்து இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கிடையாது, சவுண்டு. இந்த 6ங்கிறது ஃப்ரெஞ்ச் சவுண்டாக இருக்கலாம், அதில் வேறு மீனிங் இருக்கலாம். சரிங்களா? ஹிந்தியாக இருக்கலாம், ஹிந்தியில் 6னா வேறு மீனிங் இருக்கலாம் இல்லையா? அதனால் இது வந்து நம்ம லாங்குவேஜை விட்டு வெளியில் போயிட்டோம், சவுண்ட்ஸ் விட்டு போயிட்டோம். ஸோ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இது சேம் தான். அதனால இது பேர் இன்டர்நேஷ்னல் ஃபோனடிக் ஆல்ஃபபெட். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கான சவுண்ட்ஸும் இதில் இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம். இப்போ அம்மா அப்படின்னு தமிழில் எழுதுறதுனாலும் இதை பயன்படுத்தணும். ஆ இம் இம் ஆ அவ்வளோ. ஏன்னா அப்போ எந்த ஒரு சவுண்டையும் நீங்கள் வந்து சிம்பிள்ஸில் எழுதலாம். இது பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோனடிக் ஆல்ஃபபெட். சரிங்களா? இப்போ இங்கிலீஷில் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? கவனமாக யோசனை பண்ணி சொல்றீங்க. எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது இங்கிலீஷில்? ஒரே ஒன்று தான் இருக்குது. சரிங்களா? தமிழில், ஃப்ரெஞ்சில், ஸோ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஆல்ஃபபெட் ஒரு ஆல்ஃபபெட் தான் இருக்கும். அப்போ அந்த 26 சொன்னீங்களா, அது என்ன? லெட்டர்ஸ். கரெக்டா? இப்போ தமிழில் எத்தனை லெட்டர்ஸ்? இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுறீங்களா? இப்போ 47 சொன்னாலும் அது தப்பாக தெரியும் இல்லையா? அப்படி இல்லை. ஏன்னா அது என்னன்னா மறுபடியும் நீங்கள் இங்கிலீஷை கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்லையும் 30 லெட்டர்ஸ் தான். சரி, அப்போ அந்த அடுத்த லெவலில் என்ன அப்படின்னா நீங்கள் எதை உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறீங்களோ இங்கிலீஷில் அது என்ன? அதாவது வொவலும் கான்சனன்ட் சேர்த்த பிறகு என்ன கிடைக்குது? சிலபல் கிடைக்குது. கரெக்ட். புரியுதா? அப்போது தமிழில் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு வெறும் ஸ்பெல்லிங் தாண்டி சிலபலுக்கு தமிழில் என்ன சொல்கிறோம்? தமிழ் அசை. சரிங்களா? ஸோ தமிழ் கிராமர் வந்து ரொம்ப டீப் ரூட்டட், ரொம்ப பிரமாதமான ஆராய்ச்சிகள் பண்ணி அது அந்த பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப மாஸ்டர்ஸ் முன்னாடியே நான் சொல்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி. அதனால் அவங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணி தான் அடுத்த லெவல், அதாவது நீங்கள் இங்கிலீஷில் சிலபல்னு என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அவங்க எழுத்துக்களாக பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ் எழுத்து வந்து இங்கிலீஷ் சிலபலை விட ஒரு ஸ்டெப் அதிகம். சரி, அதனால நீங்கள் வந்து எழுத்துக்கள் 247 எழுத்து இல்லை. அப்போ சிலபல்ஸ் இங்கிலீஷில் எத்தனை இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கம்பைன் பண்ணும்போது 480 சொல்கிறீங்களா? சரி, இப்போ இங்கிலீஷில் வந்து அந்த 480 தெரிஞ்சிச்சுன்னா உச்சரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா உச்சரிப்பு வேற, சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சவுண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, ஸ்பெல்லிங்கை பார்த்தா உச்சரிக்க முடியுமா? முடியாது. பட் தமிழ் அப்படி இல்லை. 30 சவுண்ட்ஸ் தெரிஞ்சுட்டிங்கனாவே எந்த வார்த்தையாக இருந்தாலும் உச்சரிச்சிடும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதனால் இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக என்ன யூஸ் சொல்லுங்க. தெரிஞ்ச பசங்களுக்கு தெரியாதவங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ், இவங்களுக்கு என்ன ஸ்கில் வந்துருக்குது? எந்த ஒரு நியூ வேர்டையும் படிச்சோம், ஏற்கனவே தெரியாத ஒரு வார்த்தையா இருந்தாலும் படிக்க முடியும். கரெக்டுங்களா? அதாவது இப்போ வந்து ஒரு புது வார்த்தை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்மோபாலிட்டன் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இதை நான் சொல்ற அந்த உச்சரிப்பு சரியா தவறான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிக்ஷனரி தான் எழுதிருப்பாங்க. ஸோ இப்போ இது தெரிஞ்சதுனால இவங்க டிக்ஷனரியை பார்த்து படிச்சிருவாங்க. இப்போ இது நீங்கள் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் படிக்க முடியாது. நீங்கள் மேபி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு வேணா தெரிஞ்சுக்கலாம். பட் தெரிஞ்சவங்களை தேடுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். சரி, நான் வந்து அப்புறம் நான் எது சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக சொல்கிறேன். ஓ கரெக்ட். ஓகே. அது நம்ம டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் அது சரிதான். எங்கள் டீச்சரே சொல்லிட்டாங்க அதுக்கு தப்பாகும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ எல்லாருக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஆக்ஸ் பிரிட்ஜ் ஸ்டாண்டர்ட். ஆமாம். இங்கிலீஷ் இப்போ பாருங்க, தமிழில் டிக்ஷனரிக்கு என்ன சொல்கிறோம்? அகராதின்னு சொல்கிறோம். அகராதியில் இந்த மாதிரி வேர்டு கொடுத்துட்டு உச்சரிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுக்கல? தேவையில்லை. தமிழில் தேவையில்லை. ஏன்னா எழுதுறது தான் உச்சரிக்க போறீங்க, உச்சரிக்கிறது தான் எழுதுறீங்க. சரி, பட் இங்கிலீஷில் எது கொடுத்துருக்காங்க? ஏன்னா எழுத்தை பார்த்து உச்சரிக்க முடியாது, உச்சரிப்பு தனியாக கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லாஷ் மார்க்ஸ் நடுவில்
உச்சரிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்பெல்லிங் வேறு, உச்சரிப்பு வேறு தானே. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா? கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்பெல்லிங் வேறு, எழுத்து வேறு அர்த்தமா? அப்போது அது எப்படி நான் சொல்கிறேன், முதல் எழுத்தை எழுதி இதுக்கு இதுதான் உச்சரிப்புன்னு எப்படி சொல்கிறீங்க? சொல்லக்கூடாது இல்லையா? பட் நீங்கள் ஃபோனிக்ஸ் சொன்னீங்களா, அப்படி தான் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு எழுத்தை சொல்லிட வேண்டியது, அதுக்கு ஒரு உச்சரிப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியே சொல்கிறாங்க எழுத்துக்கு உச்சரிப்பு இல்லைப்பா, அதனால எங்கள் லாங்குவேஜை நீங்கள் வந்து எழுத்து கொண்டு படிக்க முடியாது, நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை படிச்சுக்கோங்க, உச்சரிப்பு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் யாராலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம இங்கே என்ன நம்ம குழந்தைங்க சொல்லி தந்துருக்கோம், முதல் எழுத்து எழுதி இதுக்கு சவுண்டு வந்து அடுத்த எழுத்துக்கு சவுண்டு தெரியுமா? ரெண்டாவது எழுத்துக்கு என்ன சவுண்டு? பே. சரியா? சிரிக்கிறது இல்லை, ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. நீங்கள் தெரியலன்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வித்தியாசமாக பார்ப்பாங்க. அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து அப்புறம் பே, அப்புறம் கே, அடுத்து நீங்களே சொல்லிடுவீங்க டே. சரிதானா? ஸோ இப்போ வந்து முன்னாடி நம்ம வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு இருக்கோம், இப்போ வந்து ஆரா. கரெக்டா? ஸோ இப்போ அது பெருமையாக நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போது கூட சொல்லியிருக்காங்க, அந்த காலத்து மாதிரி எங்கள் குழந்தைங்கள நாங்கள் வந்து ஏபிசி சொல்லி தரல, ஆபாக்காட சொல்லி தர தெரியுமா அப்படிங்கிற அது வந்து ஒரு பெருமையான விஷயம் சொல்லலாம். ஏன்னா அப்போ ஆபாக்காட யாருக்கு சொல்லி தரணும்? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்காக. ஏன்னா அவங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் எல்லாமே தெரியுது, நீங்கள் ஆங்கிற சவுண்ட் அவங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ இந்த சவுண்டுக்கு என்ன எழுத்து போடலாம் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து அப்படிங்கிறதுக்கு இந்த எழுத்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுத்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து இதில் வரும்போது இப்படி படிக்கலாம், அதில் வரும்போது அப்படி படிக்கலாம். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் இந்த எழுத்து வரும். சரி, அந்த முதல் எழுத்து இருக்குங்களா இங்கிலீஷ் லெட்டர், அதுக்கு எத்தனை உச்சரிப்பு இருக்கலாம்? இவங்க ஒன்று தான் கொடுக்குறாங்க, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் பாட புத்தகத்தில் 1ஆம் வகுப்புல. சரியா? இப்போ நீங்கள் ஒன்று தான் இருக்க முடியுமா ஒரு எழுத்துக்கு உச்சரிப்பு இங்கிலீஷில்? எத்தனை இருக்கும்? 4 உச்சரிப்பு. அப்போ அவங்க அந்த ஃபோனிக்ஸ் புக்கை படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அது அப்படி அவங்க 4 மட்டும் இல்லை, அவங்க அதில் 4 கொடுத்துருக்காங்க, அதனால நீங்கள் சொல்கிறீங்க. சரிதானே? எத்தனை இருக்கும்? இல்லை, இது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம யூடியூப்பில் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஒரு சின்ன பையன் வந்து தரையில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறது, சாக்பீஸில் எழுதி என்ன வாசிக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா நோட்ஸ் ஞாபகம் இருக்கா? அதே தான் நான் சொல்லுவேன். கரெக்ட். அப்போ வந்து அதை வில்லேஜ்னு படிக்கிறது யாரு? அது வந்து சித்தார்த்து, என்னுடைய பேரன். சரியா? அதை ரிப்பீட் பண்ணுறது யாரு? நான் தான். சரிதானே? ஸோ தரையில் எழுதி வச்சதை வாசிக்கலாம், நான் அதை ரிப்பீட் பண்ணேன். சரிங்களா? அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா வில்லேஜ்காக ஒன்று சொல்லியிருக்கீங்களா, அந்த மாதிரி 10 வார்த்தைகள் இருக்குது. சரியா? அந்த 10 வார்த்தைகளும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வருது. கரெக்டுங்களா? 10 வார்த்தையில் 10 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு 4 இல்லை 10, 10ல் 9 சவுண்ட்ஸு, ஒன்று வந்து சைலண்ட். ஒரு வேர்டில் அது வரும், ஆனால் சைலண்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10ம் டிஃப்ரெண்ட்டாக கூட ஸ்பெல்லிங் சைடில் ஆட் பண்ணிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அபவுட் அப்படிங்கிற சைடில் ஸ்பெல்லிங் வரும், சவுண்டு நாங்கள் 2 பேர் சொல்கிறோம் ப்ளஸ் ரைட்டிங்கில் இருக்கும். சரி, ஆக நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கு புக்கு வந்து ஒன்று சொல்லுது. இப்போ இவங்க அதை கொஞ்சம் படித்ததுனால 4ன்னு சொல்கிறாங்க, அது ஆக்சுவலாக 10 இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த 10ஐயும் சொல்லி தரணும்னா இல்லை பேசாமல் இந்த சிம்பிள்ஸ் மட்டும் சொல்லி தந்தா போதும். அதான் நாங்கள் பண்ணுறோம். சரியா? அதனால் மிகப்பெரிய டாஸ்க்கு என்ன நினைக்கிறீங்களோ அது ஒன்றும் இல்லாமல் சிம்பிளாக பண்ணியாச்சு. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்களா பர்ஃபார்மன்ஸ். சரியா? ஸோ இப்போ டிக்ஷனரியில் எந்த டீச்சருக்கு எந்த உச்சரிப்பு தெரியலைனாலும் இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ இந்த திறமை நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்.